சமீப காலமாக இணையத்தில் கடவுள்களை வைத்து மிக பெரும் சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்றன. முருகனை வைத்து ஒரு மிக பெரும் சர்ச்சை, தற்பொழுது ராவணனை வைத்து ஒரு மிக பெரும் சர்ச்சை. இதில் ராவணன் என்று வரும்பொழுது ராவணன் ஒரு தமிழன், தமிழர்களின் முப்பாட்டன் என்று ஒரு தரப்பினரும், ராவணன் தமிழரே கிடையாது, அவர் வட இந்தியர், அவர் ஒரு பிராமணர் என மற்றும் ஒரு தரப்பினரும் பேசி வர்றாங்க. உண்மையிலேயே இந்த ராவணன் யார்? ராவணனுக்கு எதற்காக தமிழ்நாட்டில் மிக பெரும் ஆதரவு இருக்கின்றன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு மற்றும் அரசியல் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் ராமரை விட ராவணனுக்கு ஆதரவு அதிகம். இதில் ராவணனுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ராவணனுடைய உண்மையான வரலாறை படித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு அரசியல் இயக்கம் உருவாக்கிய ஒரு பிம்பத்தை வைத்து அந்த பிம்பத்திற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ராவணனுக்கு ஆதரவு கொடுத்து வர்றாங்க. யாருமே ராவணனை பற்றி முழுமையாக படித்து அவருக்கு ஆதரவு கொடுப்பது கிடையாது. உண்மையிலேயே ராவணன் தமிழரா என்றால் அவர் தமிழர் கிடையாது, ராமர் தமிழரா என்றால் அவரும் தமிழர் கிடையாது. அப்போ ராவணன் ஒரு வட இந்திய பிராமணரா என்றால் அதுவும் கிடையாது. ராவணன் ஒரு தமிழன், இவர் இலங்கை பகுதியை ஆட்சி பண்ணாரு, இவர் தான் தமிழர்களின் முப்பாட்டன் என்று சொல்வதற்கு இதுவரை எந்த ஒரு தொழில் சான்றுகளுமே நமக்கு கிடைக்கல. இலங்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழி கல்வெட்டு கிடைத்ததாகவும் அதில் ராவணன் எனப்படும் ஒரு பெயர் இருந்ததாகவும் அதை சிங்கள அரசு திட்டமிட்டு மறைத்ததாகவும் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கல்வெட்டு எங்கு கிடைத்தது, அப்படி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதா என்பது இதுவரைக்குமே நமக்கு தெரிய கிடையாது. இதனால அதை நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ள முடியாது. அதை தவிர்த்து இதுவரைக்குமே நமக்கு வேறு எந்த ஒரு தொல்லியல் சான்றுகளும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. இதை தவிர்த்து நம்மிடம் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன. அந்த இலக்கியங்கள்லையுமே எந்த இடத்திலும் ராவணன் ஒரு தமிழர், இவர் இந்த பகுதியை ஆட்சி பண்ணார் என்று எந்த இடத்துலையுமே பதிவு செய்ய கிடையாது. அடுத்ததா ராவணனை இலக்கியங்கள் புகழ்ந்து பாடுவதை விட அவரை இகழ்ந்துதான் பாடியிருக்குது. சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு போன்ற பல பாடல்கள்ல ராவணனை பற்றி இகழ்ந்துதான் பாடியிருப்பாங்க. அவரை நல்ல ஒரு மனிதருக்கு சான்றா பாடியிருக்கவே மாட்டாங்க. ராவணன் தமிழர் கிடையாது, அப்போ அவர் ஒரு வட இந்தியரா? ராவணன் ஒரு பிராமணரா என்றால் அதுவும் கிடையாது. இங்கு பல பேர் நினைத்து கொண்டிருப்பது வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் உண்மையான ராமாயணம், அதை தெளிவுதான் கம்பர் தமிழ்ல கம்பராமாயணத்திலிருந்து தான் சொல்லி வருவாங்க. ராமாயணம் என்பது ஒரு ராமாயணமோ அல்லது 2 ராமாயணமோலாம் இல்லை, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இந்த உலகத்தில் உள்ளன. இதில் ஒரு ராமாயணங்களும் வெவ்வேறு விதமாக வேறுபட்டு உள்ளன. பல இன மக்களிடத்திலும் பல கலாச்சாரத்திலுமே ராமாயண கதைகள் என்பது இன்றளவும் இருந்து வருகின்றது. இப்படி பல ராமாயணங்கள் இருக்கும் பொழுது இதில் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் உண்மையான ராமாயணம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தசரத ஜாதகம் எனப்படும் ஒரு ராமாயணம், வால்மீகிக்கு முன்னாடியே பாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு ராமாயணமும் உள்ளது. அடுத்ததா இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய காலம் என்று சொல்லும் பொழுது அதை கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த வால்மீகி ராமாயணம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது. ராவணன் தமிழர் என்று சொல்வதற்கு எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லையோ அதே மாதிரி தான் வால்மீகி ராமாயணமும் கிபி 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பதற்கும் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அடுத்ததா இந்த ராமாயணம் என்பது எந்த காலகட்டத்தில் நடந்தது? ஒருத்தருமே ஒரு வருடங்களை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ராமாயண சம்பவம் என்பது எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதற்கும் இதுவரை நமக்கு எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடைக்கல. எல்லாருமே அவங்கவுங்க யுகங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ராமாயணத்தினுடைய வயதை கணிச்சு வர்றாங்க. அடுத்ததாக ராமாயணம் என்பது வெறும் ஒரே ஒரு கதை மட்டும் கிடையாது. பல இனங்கள்லையும் பல மொழிகள்லையும் பல்வேறு ராமாயணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வால்மீகி எழுதிய ராமாயணத்துல ராமர், லட்சுமர், சீதை ஆகிய 3 பேரும் வனவாசம் போறாங்க. அந்த சமயத்துல ராவணனுடைய சகோதரியான சூர்பனகை மூலமாக சில பிரச்சனைகள் எழுகின்றன. அந்த சமயத்தில் லட்சுமணன் சூர்பனகையினுடைய மூக்கை வெட்டிடுறாரு. இதன் பிறகு சூர்பனகை ராவணனிடம் முறையிட ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போயிடுறாரு. அந்த ராமாயண போர் என்பது நடக்கின்றன. போர் முடிந்த பிறகு மீண்டும் அயோத்தி திரும்புகின்றார்கள். அயோத்தியில் ராமர் சீதையை நெருப்புல இறங்கி தன்னுடைய கற்பை நிரூபிக்க சொல்றாரு. இது வால்மீகி எழுதிய ராமாயணம். இதே மாதிரியான ராமாயணம் தான் கம்பராமாயணமும். கம்பரே வால்மீகி ராமாயணத்திலிருந்து தழுவிதான் தமிழ் எழுதினாரு. கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அதுல ராவணனுக்காண்டியும் கம்பர் சில வரிகள் எழுதியிருப்பாரு. இது கம்பராமாயணம். இதையும் தாண்டி பல ராமாயணங்கள் உள்ளன. அதில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட ராமாயணம் என்பது கம்போடியா ராமாயணம். ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்தை தாண்டி இந்த ராமாயணத்தை தான் நான் படிச்சிருக்கேன். இந்த கம்போடியா ராமாயணம் என்பது இன்றைய கம்போடியா நாடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ராமாயணம். இந்த ராமாயணத்துல சீதை ராவணனுடைய மகள் என்பது போல் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக சூர்பனகை ராவணனுடைய தங்கச்சி என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால்
இந்த ராமாயணத்துல சூர்பனகை ராவணனுடைய நாட்டை சார்ந்த ஒரு பிரஜை மட்டும்தான். லட்சுமணன் சூர்பனகையினுடைய கையையும் அவருடைய தலைமுடியும் வெட்டி அனுப்பிடுவாங்க. தன் நாட்டு பிரஜையை ஒருத்தர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதற்காக சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போவாரு. இந்த மாதிரி தான் இந்த கம்போடிய ராமாயணம் இருக்கும். அடுத்ததாக வால்மீகி ராமாயணத்துல சீதையினுடைய கருப்பை நிரூபிப்பதற்காக ராமன் சீதையை நெருப்பில் இறங்க சொல்லுவாரு. ஆனால் இந்த ராமாயணத்தை பொறுத்த வரைக்குமே இதில் கதை வேறு மாதிரியா இருக்கும். இதுல லட்சுமணன் சீதையை வாளால் வெட்ட போவாரு. அந்த சமயத்துல அந்த வாள் ஒரு மாலையாக மாறி சீதை கழுத்துல விழுந்துரும். இது மாதிரி இந்த கம்போடிய ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க. இப்படி ஒரு ராமாயணத்திலும் ராமாயணத்தினுடைய கதை என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒரு ராமாயணத்துல ராவணன் பிராமணன் இருப்பாங்க. இந்த கம்போடிய ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராமாயணத்துல ராவணன் கம்போடிய நாட்டை சார்ந்தவர். அப்போ இங்க இருக்கக்கூடியவங்க ராவணன் தமிழர் இல்ல அவர் வட இந்தியர், நீங்க எப்படி அவரை கம்போடிய நாட்டை சார்ந்தவர் என்று சொல்லலாமா? இல்லை அங்க இருக்கவங்க தான் ராவணன் ஒரு கம்போடிய நாட்டை சார்ந்தவங்க, அவரை எப்படி நீங்க தமிழர் என்றும் ஒரு வட இந்தியர் என்றும் பிராமணர் என்று சொல்லலாம் என்று முறையிடுவது ஏற்புடையதா கேட்டீங்கன்னா கிடையாது. ஏனென்றால் இந்த ராமாயணம் என்பது ஒரு கதை. அந்த கதை இந்த பாரத தேசம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்றன. அதை ஒரு மக்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்கியங்களாக மாற்றி அது இன்றளவுமே படிச்சு வர்றாங்க. இதில் இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ராமாயணமும் தவறு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ராமாயணமும் ஒரு மக்களுக்காக எழுதப்பட்ட ராமாயணம், அந்த மக்களினுடைய மொழியின் இலக்கிய வளர்ச்சிக்காக எழுதப்பட்ட ராமாயணங்களும் நிறைய உள்ளன. இது அந்தந்த மக்களினுடைய ராமாயணம் என்பதனால அந்தந்த மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி நம்ம விட்டுட்டு போயிடணும். அடுத்ததாக இந்த ராவணனை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எந்த காலகட்டத்திலையுமே ராவணன் எங்களுடைய முன்னோர், அவர் முப்பாட்டன் என்று சொல்லிக் கொண்டதே கிடையாது. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே கிபி 20ஆம் நூற்றாண்டில் தான் உருவானது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் 2 மிக பெரும் அரசியல் துருவங்கள் என்பது இருந்தன. பிராமணர்களுக்கான ஒரு அரசியல், பிராமணர் இல்லாதவர்களுக்கான ஒரு அரசியல். இதுல இந்த பிராமணர் இல்லாதவர்களுக்கான குறிப்பாக திராவிட இயக்கத்தினர் தான் ராமரையும் இந்து கடவுள்களையும் எதிர்ப்பதற்காக இது மாதிரி ராவண அரசியலை உருவாக்குனாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிறைய தமிழ் அறிஞர்கள் ராமனை தவிர்த்து ராவணனை அதிகமாக தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ராவணனுக்காக அதிகமாக இலக்கியங்களையுமே எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ராவண காவியம் எனப்படும் ஒரு காவியத்தையே புலவர் குழந்தை அவர்கள் எழுதினாரு. இதுல ராமனை விட ராவணன் தான் உயர்ந்தவர் என பக்கமா எழுதியிருப்பாங்க. இப்படி அன்றைய காலகட்டத்தில் அரசியல் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராவணனை தவிர உண்மையிலேயே ராவணன் நம்முடைய முன்னோர் அல்லது முப்பாட்டன், இவர் இந்த பகுதி ஆட்சி பண்ணார் என்பதற்கு எந்த ஒரு தொழில் சான்றுகளோ இலக்கிய சான்றுகளோ எந்த ஒரு ஆதாரங்களுமே நமக்கு கிடையாது. இதில் என்னவென்றால் வட இந்தியாவில் ராம் லீலா என்று ஒன்று நடக்கும். அதில் ராவணனுடைய உருவபொம்மை எரிப்பாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு எதிராக இங்கே திராவிட கழகத்தினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராவண லீலா என்று சொல்லி ராமனினுடைய உருவத்தை எரிச்சாங்க. இது அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் சர்ச்சையாக மாறியது. இந்த ஒரு செயலை செய்ததற்காக பெரியாரினுடைய மனைவியான மணியம்மையை சிறைச்சாலையிலுமே அடைச்சாங்க. அடுத்ததாக சங்க இலக்கியத்திலேயுமே ராமாயணத்தை பற்றி சில குறிப்புகள் இருக்கிறதுல இது அனைத்துமே வால்மீகி ராமாயணத்தினுடைய தாக்கம் தான் என்று சிலர் சொல்லி வர்றாங்க. ஆனால் இதற்கும் வால்மீகி ராமாயணத்தினுடைய தாக்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அதற்கு எந்த ஒரு ஆதாரங்களுமே கிடையாது. நாம் முன்பே பார்த்தது போல இந்த ராமாயண கதை என்பது இந்த மண்ணில் நடந்த ஒரு கதை. அது எங்க நடந்தது என்பதற்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல. ஆனால் அந்த கதை என்பது இந்த மண்ணில் இருந்த அனைத்து மக்களிடத்திலும் பரவியது. அந்த கதையை அனைவருமே ஒரு நன்னறிக்கான கதையாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி இலக்கியங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி இலக்கியங்களில் சில குறிப்புகளை விட ஆரம்பிச்சாங்க. இதுல இதுதான் உண்மையான ராமாயணம், இதுதான் பொய்யான ராமாயணம் என்று எதுவுமே கிடையாது. அவரவர்களின் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராமாயணம் இருக்கின்றன. அதை நம்ம யாருமே எதுவுமே சொல்ல வேணாம். அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு சாராரின் நம்பிக்கையை எடுத்து இதுதான் வரலாறு என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் வரலாறு என்று சொல்லும் பொழுது அதற்கு தெளிவான தொல்லியல் ஆதாரங்கள் வேண்டும். அப்பொழுதுதான் அது வரலாறாக மாறும். இது அனைத்துமே ஒரு சாராரினுடைய நம்பிக்கை. உங்களுக்கு ராமனை பிடித்தால் ராமரை வழிபடுங்கள், ராவணனை பிடித்தால் ராவணனை வழிபடுங்கள். ஆனால் இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை என சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கல. ஒருவேளை ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை நம்ம தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான வீடியோங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.